வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா வெஜ் ஃப்ரைட் ரைஸும் கூடவே சைட் டிஷ்ஷுக்கு பேபிகார்ன் மஞ்சூரியனும் எப்படி செய்யலாம் தான் அந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் மஞ்சூரியனுக்கும் ஃப்ரைட் ரைஸுக்கும் தேவையான எல்லா பொருளையும் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெஜிடபிள்ஸும் சரி, பேபிகார்னும் சரி, எல்லாமே நான் கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். அதேமாரி பாஸ்மதி ரைஸ் நான் 1 கப்பு பாஸ்மதி ரைஸுக்கு 1 கப் தண்ணி வச்சு 1 விசில் குக்கரில் வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். அது ரைஸ் நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் எங்கள் பாப்பா வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. இன்றைக்கி பாப்பா வச்சு தான் நாங்கள் சமைக்க போகிறோம். எப்படி சமைக்கிறோங்கிற இந்த வீடியோ மூலமாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃப்ரைட் ரைஸுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் தாராளமாக விட்டுக்கோங்க. அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப வர வரன்னு இல்லாமல் நம்மளுக்கு ஆயிலியாக கிடைக்கும். இல்லைன்னா ரொம்ப வர வரன்னு ஆயிரும். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் ஒரு 20 பல்லுக்காட்ட பூண்டு நான் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டு ரொம்ப தாராளமாகவே ஆட் பண்ணிக்கோங்க, அதிகமாகவே. ஏன்னா அதோட ஃப்ளேவரோட நம்மளுக்கு ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா பூண்டு ரொம்ப ஹெல்தி நம்ம உடம்புக்கு. அதனால் பூண்டு எந்த உணவுலையுமே சரி நிறையாவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பூண்டு ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். இப்போ இதோட நான் ஒரு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டியாக, அதையும் இதோட ஆட் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் வெங்காயமும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். இப்போ வெங்காயமும் பூண்டும் லைட்டாக வதங்கட்டும். அதுக்குள்ளே பாப்பா என்னையை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கிறா. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நான் கட் பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் இன்றைக்கி முட்டைக்கோஸு, கேரட்டு, பீன்ஸு, க்ரீன் கலர் குடமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லோ கலர் குடமிளகா, ரெட் கலர் குடமிளகா, காலிஃப்ளவரு, இன்னும் என்ன வெஜிடபிள்ஸ் கிடைக்குதோ நீங்கள் அதெல்லாமே ஆட் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க வெஜிடபிள்ஸோட சாப்பாடோட அந்த வெஜிடபிள்ஸும் சேர்த்து நம்மளுக்கு சாப்பிடுவாங்க. அதனால் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்லேயும் நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்குறோம். அதனால் நீங்கள் தாராளமாக எல்லா வெஜிடபிள்ஸுமே இதோட ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ காய் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காய் வேகிற அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். அது இல்லாமல் அதோட பாப்பா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டா என்னைய. சரி அவளை விட்டுட்டே சமைக்கலான்னு முடிவு பண்ணால், ஆனால் அவள் இறங்கவே மாட்டேன்ட்டா. அவளுக்கு சமையல் செய்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் போல். ஏன்னா எப்பயுமே கிச்சனுக்கு சமைக்கும் போதெல்லாம் அவள் நானும் வரணும் நம்ம என்ன செய்கிறோனுங்கிறத பார்க்குறதுக்கு ஆர்வமாக என்னை தூக்கிக்கோன்னு சொல்லுவாள். நான் அவளை வச்சுட்டு சமைக்கலாம் இன்றைக்கின்னு நினச்சேன். ஆனால் அவள் வச்சுட்டு என்னால் சமைக்கவே முடியல. சரி கஷ்டப்பட்டு அவளை மனசே இல்லாமல் நான் இறக்கி விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ காய் வேகிற அளவுக்கு நம்ம உப்பு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்து காய் நல்லா வேகட்டும். இப்போ காய் நல்லா வெந்துட்டுருக்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பேபிகார்ன் மஞ்சூரியனுக்கு பேபிகார்னை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் 200 கிராம் அளவுக்கு பேபிகார்னை நீட்டமாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பேபிகார்ன் நல்லாவே வெந்து வரும் நமக்கு. ரொம்ப பெரிய சைஸாக பிக் சைஸாக போட்டுறாதீங்க. பேபிகார்ன் வேகிறதுக்கு ரொம்ப லேட்டாகும். மஞ்சூரியனில் உங்களுக்கு அது கிடைக்கவே கிடைக்காது, ரொம்ப டேஸ்ட் இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம மஞ்சூரியனுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் காட்ட கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்க போகிறோம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் காட்ட அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு பேபிகார்ன் கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும். அதனால தான். இப்போ வீட்லேயே ரெடி பண்ண ரெட் சில்லி பேஸ்ட்டு இதோட ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்படி ரெட் சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணுறேன்னு நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் காட்ட ரெட் சில்லி பேஸ்ட்டு இதோட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் காட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஒரு 1/2 டீஸ்பூனு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரைட் ரைஸுக்கும் மஞ்சத்தூள் இன்னும் ஆட் பண்ணலை. அதனால் ஃப்ரைட் ரைஸ்லேயும் ஒரு 1/2 டீஸ்பூன் காட்ட மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா கிளறி விட்டு காய் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். நல்லா வெந்து வரட்டும். நீங்கள் ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சுருங்க. இப்போ மஞ்சூரியனில் ஒரு 1/2 டீஸ்பூன் காட்ட பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பெப்பர் தூள் ஆட் பண்ண பிறகு இதை நல்லா கையால் தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/2 டம்ளர் காட்ட தண்ணி விட்டு
மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க, ரொம்ப கொல கொலன்னு பண்ணிடாதீங்க. லைட்டாக தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இது வந்து ஊறணும். அப்போ தான் வந்து பேபிகார்ன் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது வந்து ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து காய் வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் காட்ட டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் காட்ட டார்க் சோயா சாஸ் எடுத்துருக்கேன் நான், அதை இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதோட வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ரெட் சில்லி பேஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, அதையும் வந்து இதோட சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் வந்து காய் வந்து எல்லாமே படுற மாதிரி எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சாஸோட நல்லா காய் வந்து மிக்ஸ் ஆகணும். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கோம்ல பாஸ்மதி ரைஸு, அதை இதை வந்து இதோட ஆட் பண்ணிடலாம். நல்லாவே உதிரியாக இருக்கணும். உதிரியாக இருக்குது பாருங்கள் ரைஸு. நான் சொன்னது மாதிரியே நீங்கள் பண்ணி பாருங்கள், நல்லாவே உங்களுக்கு பாஸ்மதி ரைஸு உதிரியாக கிடைக்கும். இப்போ நம்ம எல்லா ரைஸும் ஆட் பண்ணியாச்சு. இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் காட்ட பெப்பர் தூள் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து நான் உப்பு ஆட் பண்ணலை, காய்கறிக்கு மட்டும்தான் ஆட் பண்ணேன். இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ரைஸ் வந்து உடையாமல் நல்லா சாஃப்டாக கிளறி விடுங்க. ரொம்ப போட்டு கிளறினீங்கன்னா ரைஸ் வந்து உடைய ஆரம்பிச்சிரும். நல்லா இல்லைன்னா நீங்கள் 2 கரண்டி கூட வச்சு யூஸ் பண்ணி கூட நீங்கள் ரைஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ரைஸ் எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இதோட வந்து நான் வந்து வேக வச்சுருக்க ஸ்வீட் கார்னை வந்து நான் சேர்க்க போகிறேன். ஸ்வீட் கார்ன் வந்து சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நான் இன்றைக்கி வந்து ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்க போகிறேன். இப்போ ஸ்வீட் கார்ன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ ரைஸை வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட ரைஸ் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸ்வீட் கார்ன் சேர்த்து செஞ்சு பாருங்கள். அதோட ஸ்வீட்டோட அந்த ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம பேபிகார்ன் மஞ்சூரியனுக்கு வந்து பேபிகார்ன் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம் நல்லா. பாருங்கள், நம்ம வந்து இப்போ ஒரு பக்கம் வந்து பேபிகார்ன் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அதை வந்து திருப்பி விட்டுடலாம். இப்போ இதேமாரி வந்து நம்ம எல்லா பேபிகார்னையும் வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். ரொம்ப கிறிஸ்பியாக பார்க்குறக்கே வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா ஊறுனா தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கிறிஸ்பியாக கிடைக்கும். அதனால் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் போல் கண்டிப்பாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பேபிகார்னை வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் எல்லா பேபிகார்னையும் வந்து நான் பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம மஞ்சூரியன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ மஞ்சூரியன் செய்கிறதுக்கு நான் பக்கத்தில் வந்து ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் காட்ட எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். நான் பேபிகார்ன் பொரித்த எண்ணெயே நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து ஒரு 20 பல்லுக்காட்ட பூண்டு வந்து நான் நறுக்கி வச்சுருக்கேன். நான் சொன்னது மாதிரியே பூண்டு வந்து எல்லா டிஷ்லேயுமே நீங்கள் சேர்த்திக்கோங்க. ரொம்ப நல்லது, ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக பூண்டு ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். இப்போ இதோட நான் வந்து ஒரு குடமிளகாயும் ஒரு பெரிய வெங்காயத்தையும் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் குடமிளகாயும் ரொம்பலாம் வதங்க தேவையில்லை, ஒரு 2 வதங்கினா போதும். இப்போ அதை வதங்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் காட்ட டொமேட்டோ சாஸ் இதோட ஆட் பண்ணியிருக்கேன். சாஸியாக வேணால் நீங்கள் டொமேட்டோ சாஸ் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ரைட் ரைஸோடு வச்சு சாப்பிடும்போது அந்த சாஸியோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் காட்ட சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ண ரெட் சில்லி பேஸ்ட்டை வந்து இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த சாஸு ரெட் சில்லி பேஸ்ட்டு எல்லாமே இது ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மஞ்சூரியனுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். அந்த மஞ்சூரியன் வந்து அந்த ஸ்வீட்னஸோட அந்த உப்போட ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரைட் ரைஸுக்கு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் மஞ்சூரியன் வந்து நான் ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் வந்து பன்னீர் மஞ்சூரியன் ஆட் பண்ணியிருக்கோம். பன்னீர் கோபி மஞ்சூரியன் ரெண்டும் சேர்த்து நான் எப்படி செய்கிறேங்கிறத ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போ இதோட வந்து நம்ம பொரிச்சு வச்சுருக்க பேபிகார்னையே சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு இன்னும் சாஸாக வேணும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சேர்த்துருப்பேன் எக்ஸ்ட்ரா.
நீங்கள் இல்லை வேண்டாம் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ண வேணாம். இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ஒரு ½ டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அது இதோட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆயிரும். ஒரு சில பேர் வந்து ட்ரையாக தான் விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி வேணுங்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஊற்றி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வேணால் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு ட்ரை பேபிகார்ன் மஞ்சூரியன் வந்து கிடச்சிரும். இப்போ எங்களுக்கு கொஞ்சம் சாஸியாக வேணுங்காட்டி நாங்கள் இன்னும் கொஞ்சம் சாஸி ஆட் பண்ணியிருக்கோம், அதாவது டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ ஆட் பண்ணது நம்மளோட பேபிகார்ன் மஞ்சூரியன் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சரின்னு சொல்லிட்டு நம்ம பாப்பாட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுத்தா அவர் கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் விளையாண்டே இருந்தா. இந்த பிளேட்லேருந்து அந்த பிளேட்டுக்கு, அந்த பிளேட்லேருந்து இந்த பிளேட்டுக்குன்னு சொல்லிட்டு விளையாண்டே இருந்தா. அவள் வந்துட்டு சாப்பிட மாட்டா. அதில் இருக்கிற அந்த ஸ்வீட் கார்னை மட்டும் எடுத்து சாப்பிடுவா. அவளுக்கு அந்த ஸ்வீட் கார்னை ரொம்பவே பிடிக்கும். அவளுக்கோசரமே தான் நான் அது ரொம்ப தாராளமாக போட்டேன். அதனால் ஒரு 2 வா சாப்பிடுவா, இல்லைன்னா சாப்பிட மாட்டா. சரி கொண்டு போய் கொடுப்போம் சாப்பிடுவாளான்னு பார்த்தேன். ஆனால் அவள் சாப்பிடவே இல்லை, விளையாடிட்டே தான் இருந்தா. சாப்பிடமுன்னு சொல்லிகிட்டே இருந்தோம். சரி அதனால் ஒரு வா எடுத்து வாயில் வச்சா. பாருங்கள், அவள் வச்சதில் எல்லா சாப்பாடும் கீழே தான் இருந்தது. அவள் வாய்க்குள்ளேயே போன மாதிரியே எனக்கு தெரியல. சரி எப்படியோ ஒன்று சாப்பிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோம். சரி விளையாடட்டும் அப்படின்னு. நாங்கள் வீடியோ எடுக்கிறேன்னு வேறு எங்களையே பார்த்துட்டே இருந்தாங்க மேடம் வேறு. இதுக்கப்புறம் தான் இப்போ சாப்பிட்லான்னு ஒரு முடிவு பண்ணி ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சாங்க. ஆனால் எல்லாமே கீழேயே விழுந்துருச்சு. இதோட இன்றைக்கி எங்கள் வீடியோ நாங்கள் முடிக்க போகிறோம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.